வெல்கம் டு 360 தமிழ். இப்ப ரீசெண்டா வெளியே இருக்க ஒரு சூப்பரான படத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு கேர்ள்ஸ் வில் பி கேர்ள்ஸ் அப்படின்றது. இது ஒரு சூப்பரான டிராமா படம்னு சொல்லலாம். இது ஒரு ஹிந்தி படம் தான், ஆனா மலையாளத்திலயும் இங்கிலீஷ்லயும் அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இல்ல கதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும்ன்றவங்க மேற்கொண்டு இந்த எக்ஸ்பிளனேஷனை கண்டினியூ பண்ணுங்க. இந்த படத்துல நிறைய அடல்ட் கண்டென்ட் வரும், அதனால அதெல்லாம் பிடிக்காதுன்றவங்க ஸ்கிப் பண்ணிருங்க. மேற்கொண்டு பாக்குறவங்க மட்டும் கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஹில் ஸ்டேஷன்ல இருக்க ஒரு போர்டிங் ஸ்கூல்ல நமக்கு காட்டுறாங்க. இங்க மிரான்ற ஒரு பொண்ணு படிச்சிட்டு இருக்கா. இவ படிப்புல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பா. இப்ப மேடம் இருக்காங்கல்ல, நீ தான் லீடர் வான்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இப்ப மீராவும் ரொம்ப சந்தோஷமா ஸ்டேஜுக்கு வந்துடுறா. பிரேயர் மீட்டிங்ல உறுதிமொழி எல்லாம் எடுப்பாங்க பாத்தீங்களா, இவங்க சொல்ல சொல்ல பதிலுக்கு எல்லா பசங்களும் சேர்ந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி சொல்லிட்டு இருக்கிறதுல ஒரு பையனை காட்டுறாங்க. இவன் பேரு ஸ்ரீனிவாஸ் அப்படின்றது. மீராவை கொஞ்சம் சிரிச்ச மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இப்ப மீரா இருக்காங்கல்ல, இந்த மாதிரிலாம் சாக்ஸ் போடக்கூடாது, இப்படிதான் போடணும்ன்ற மாதிரி எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காங்க. மீராக்கு பிரியான ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க கிட்டயே இந்த விஷயத்த சொல்றாங்க. ரொம்ப ஓவரா பண்ணாது அப்படின்ற மாதிரி பிரியா சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. அதே மாதிரி லீடர் ஆனதுக்கு ஆல் தி பெஸ்ட் எல்லாம் சொல்றாங்க. மீராவை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. சார் பேப்பர்லாம் தந்துட்டு இருக்காரு. மீரா தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்காங்க. இன்னும் பெட்டரா பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேப்பரை தராரு. செகண்ட் ரேங்க் ஆர்த்திக்னு ஒரு பையன் தான் வாங்குவான். அவனுக்கு மீராவை ரொம்ப பிடிக்கும். இப்ப மீராவோட பேப்பரை வாங்கி பார்க்கலாம்னு நினைக்கிறான். பேப்பரை தான்ற மாதிரிலாம் கேட்கறான். இவங்களும் பேப்பரை தந்துடுறாங்க. ஆக்சுவலா மீட்டிங்ல ஸ்ரீனிவாஸ்னு ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, அவன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல இருந்து இந்த ஸ்கூல்ல சேர்ந்திருக்கான் போல. இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல என்னதான் படிச்சியோ கம்மி மார்க் தான் வாங்கியிருக்கன்ற மாதிரி சார் பேப்பர் தராரு. மீராக்கு அந்த ஸ்ரீனிவாச லைட்டா பிடிக்கும் போல. இப்ப நோட்டீஸ் போர்ட்ல பின் பண்றதுக்கு இவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவன் பக்கத்துல வந்துடுறான். லைட்டா இவங்களை டச்லாம் பண்றான். அவன் டச் பண்றத மீராவும் என்ஜாய் பண்றாங்க. மீராக்கு அவனை பிடிக்கும்ல, அதனால தான் இவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஜாலியா அவங்க கிட்ட பேசுறாங்க. இப்ப மீராவோட அம்மாவை நமக்கு காட்டுறாங்க. இவங்க பேரு அனிலா அப்படின்றது. இவங்களும் இதே ஸ்கூல்ல படிச்சவங்களா தான் இருப்பாங்க. பொண்ணு லீடரா இருக்கிறது அம்மாக்கு தெரிய வருது. அதனால இங்க இருக்க எல்லாருக்கும் ஸ்வீட்லாம் தந்துட்டு இருக்காங்க. அம்மா இந்த மாதிரி பண்றது பொண்ணுக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா பசங்க முன்னாடி கொஞ்சம் எம்பாரசிங்கா இருக்கு. ஏமா இப்படிலாம் பண்றீங்க, கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அம்மாவை கூட்டு போறா. அப்படி கூட்டு போயிட்டு இருக்கும் போதுதான் ஒரு விஷயத்த கவனிக்கிறா. ஸ்டார்ஸ் எல்லாம் காட்டுவாங்கல்ல, அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவளுமே இன்னைக்கு இங்கேயே தங்கிடலான்ற மாதிரி முடிவு பண்ணிருப்பா. எல்லாருமே ஸ்டார்ஸ் எல்லாம் பாக்குறதுக்காக வராங்க. இப்ப இவங்களுமே பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு வராங்க. இவருமே அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி அவங்க கை மேல எல்லாம் கைய வைக்கிறாரு. அவங்களுக்கு ஸ்டார்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. இப்ப டீச்சர் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இங்க இருக்க ஸ்ரீனிவாஸ் கிட்ட முடிஞ்சிருச்சான்னு கேக்குறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி ஸ்ரீனிவாஸ் சொல்லிட்டாரு. லீடரான மீரா இங்க இருக்கிறத இந்த டீச்சர் பாக்குறாங்க. சரிமா, நீ பார்த்து வேலையை முடிச்சுட்டு வந்துரு, என்கிட்ட சாவியை சீக்கிரமா தந்துடணும் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப மீரா இருக்காங்கல்ல, பசங்களா கிளம்புங்கன்ற மாதிரி எல்லாரையும் அனுப்பி வச்சிடுறாங்க. ஏன்னா எல்லாருமே ஜூனியர்ஸா தான் இருப்பாங்க. இப்ப இவருக்கு எடுத்து வைக்கிறதுக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் இருக்கார்ல, கொஞ்ச நேரம் நம்ம இங்கேயே இருந்துட்டு போலாமான்னு கேக்குறாரு. ஒரு ஸ்டேஜ்ல மீராவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப பயங்கரமா குளிருது. அவர் ஸ்வெட்டர் மாதிரிலாம் இவங்களுக்கு தராரு. ரெண்டு பேருமே இந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. நான் இருக்கலாம்னு சொன்னோன்னா இருக்கிறதுக்கு ஏத்துக்கிட்டல, அது எதனால அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. உனக்கும் என்ன பிடிச்சிருக்கு, அதனால தானே இருக்க சம்மதிச்சு அப்படின்றத மீன் பண்ணி தான் கேட்கிறாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, சும்மா தான் இருக்கலாம்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி டைம் ஆயிடுச்சு, இப்ப கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி கதவெல்லாம் லாக் பண்ணிடுறாங்க. கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. அப்ப அவர் இருக்கார்ல, நான் உன்னை கிஸ் மட்டும் பண்ணிக்கிட்டுமான்னு கேட்கிறாரு. மீரா பயங்கரமா வெக்கப்பட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே அக் மட்டும் பண்ணிட்டு கிளம்பலான்ற மாதிரி கிளம்புறதுக்கு தயாராகிறாங்க. அப்ப மீரா இருக்காங்கல்ல, சட்டுன்னு இவரோட கண்ணத்துல முத்தம் கொடுத்துடுறாங்க. நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி அந்த பையனும் சொல்றான். மீராவோட ரூம்மேட்ட தான் பிரியா இருப்பாங்க போல. ஏன் லேட்ன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்தேன், அதனால தான் லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி மீராவும் படுக்கிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. இப்ப மறுநாள் காலையில மீரா குளிக்கும் போது என்ன பண்றாங்கன்னா, கையை கிஸ் பண்ணி பாக்குறாங்க. அதாவது கிஸ் பண்ணா எப்படிலாம் பண்ணலான்றத பிராக்டிஸ் மாதிரிலாம் எடுத்துட்டு இருக்காங்க. மீரா காலையில் தான் டீச்சர் கிட்ட சாவியை தராங்க. நான் நைட்டே தானே தர சொன்னேன்ற மாதிரி டீச்சரும் லைட்டா கோவப்படுறாங்க. உன் கிளாஸ் பொண்ணுங்களெல்லாம் கூட்டுவான்னு மீரா கிட்ட சொல்றாங்க. இப்ப பொண்ணுங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பிரியாவை சேர் மேல நிக்க வைக்கிறாங்க. பிரியாவோட ஸ்கட்டு ரொம்ப சின்னதா இருக்கு. இந்த மாதிரிலாம் ஸ்கட்டு போடக்கூடாது, மீரா மாதிரி தான் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்கட்டை ரொம்ப குட்டியா போட்டுட்டு பொண்ணுங்க படிக்கட்டுல இறங்கி வரும்போது கீழே இருந்து பார்த்தா கொஞ்சம் அசிங்கமா தெரியுது. அதனால தான் டீச்சர் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பசங்களும் சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இப்ப மீரா அவளோட வீட்டுல இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. குளிச்சு முடிச்சுட்டு தலைலாம் வாரிட்டு இருக்கா. இப்போ ஒரு பாட்டை பிளே பண்ணிடுறா. அந்த பாட்டுக்கு ஏத்த மாதிரி இவ வைப் பண்ற மாதிரி டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. எதர்ச்சியா அம்மாவும் அந்த இடத்துக்கு வராங்க. இப்ப அம்மாவும் கூட சேர்ந்து டான்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அம்மா ஆட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பொண்ணு ஆடுறத நிறுத்திடுறா. இதனால அம்மாவோட முகமே மாறிடுது. அம்மாவும் இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. மீராவோட கால்ல நிறைய முடியெல்லாம் வளர்ந்துருது. வேக்சின் பண்ணும் அப்படின்ற மாதிரி அம்மா இருக்காங்கல்ல, பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணி வேக்சின் ப்ராசஸ் எல்லாம் பண்ணி முடிச்சிடுறாங்க. இப்ப இவ மட்டும் தான் ரூம்ல தனியா இருக்கா. இவளுமே மாஸ்டர்பேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா.
ஒரு பொம்மையை எடுத்து இடுக்குல வச்சிடறா. இப்ப மாஸ்டர் பேட்லாம் பண்ணி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. இவளுக்கு ஸ்ரீனிவாஸ் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுல, ஸ்ரீனிவாஸ் கிட்ட தான் பேசிட்டு இருக்கா. இதுக்கு முன்னாடி யாரையாவது லவ் பண்ணிருக்கியா அப்படின்ற மாதிரி கேக்குறா. ஸ்ரீனிவாஸ் நான் இதுக்கு முன்னாடி படிச்ச ஸ்கூல்ல ஒரு சீனியரை லவ் பண்ணேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவ பேசிட்டு இருக்க சவுண்ட் அம்மாக்கு கேக்குது போல. அம்மா கதவை தட்டுறாங்க. இவ சைலண்டா போனை வச்சுட்டு கதவை திறக்கிறா. யார்கிட்ட பேசிட்டு இருந்தான்னு அம்மா கேக்குறாங்க. யார்கிட்டயும் இல்லன்ற மாதிரி சொல்றா. நீ பேசினதை நான் கேட்டேன், யார்கிட்ட பேசினன்னு கேக்குறாங்க. ஃப்ரெண்டு கிட்ட தான் அப்படின்ற மாதிரி இவ சொல்றா. சரி படுன்ற மாதிரி இவங்களுமே கீழே இறங்கி போயிடுறாங்க. இப்ப காலையில சாப்பிடுறதுக்காக அவ கீழே இறங்கி வரா. நைட்டு யார்கிட்ட பேசினன்னு கேக்குறாங்க. அதான் சொன்னல ஃப்ரெண்டு கிட்ட பேசினன்ற மாதிரி சொல்றா. அதான் எந்த ஃப்ரெண்டு? பையன் கிட்ட தானே பேசினேன். அந்த பையன் யாரு என்னன்ற மாதிரிலாம் அம்மா கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப பையனை பத்தி இவ்வளவு விஷயத்த சொல்லிடுறா. அந்த பையனை வீட்டுக்கு வர வச்சு பேசணும் அப்படின்ற மாதிரி அம்மாவும் இந்த இடத்துல யோசிக்கிறாங்க. இப்ப ஸ்ரீனிவாஸ் இருக்கான்ல, வீட்டுக்கு வந்துடுறான். அனிலாவும் கோவமா தான் அவன்கிட்ட பேசணும்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. ஆனா அவன் வரும்போதே பூவெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். உங்க கார்டன் சூப்பரா இருக்கு ஆண்டி, நல்லா மெயின்டைன் பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட ஜாலியா பேச ஆரம்பிக்கிறான். அதனால இவங்களுமே ஜென்ரலா அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்பா அம்மா என்ன பண்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. வெளிநாட்டுல இருக்காங்க, என்ன போர்டிங் ஸ்கூல்ல சேர்த்துட்டாங்க, ரொம்ப போரா இருக்குன்ற மாதிரி ஜாலியெல்லாம் பேச ஆரம்பிச்சிடுறான். இப்ப இவங்க பொண்ணை தள்ளி போக சொல்லிடுறாங்க. பொண்ணுமே உள்ள இருக்க வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்பதான் அம்மா பொண்ணு சம்பந்தமா பேசுறாங்க. நைட்டு என்னோட பொண்ணு கிட்ட போன்ல பேசியிருக்க, என் பொண்ணு நல்லா படிக்கணும், அவ கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆயிட போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி ஆண்டி, இதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் நான் கால் பண்ணி பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு இருக்காரு. ஸ்கூல் முடிய போற டைம்ல எல்லாருமே சாரி எல்லாம் கட்டுவாங்க போல. அதுக்காக அம்மா இப்பயே பொண்ணுக்கு சாரி எல்லாம் வாங்கி தந்துடுறாங்க. கட்டி பார்த்த பொண்ணும் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கண்ணாடியில பாத்துட்டு இருக்கா. இப்ப மீரா இருக்கா பாத்தீங்களா, ஒரு கிளாஸ்ல தான் இருக்கா. மைக்ரோஸ்கோப்ல எதையோ பார்த்துட்டு இருக்கா. எதிர இருக்க பசங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்குள்ள பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவ ஸ்கர்ட் தானே போட்டு உக்காந்து இருக்கா, அதனால குனிஞ்ச பேண்டிஸ் எல்லாம் தெரியுது. அதை தான் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆர்திக் அங்கதான் இருக்காரு. ஆர்திக் இந்த விஷயத்தெல்லாம் பண்ண மாட்டாரு. இது நடந்துட்டு இருக்கும் போது ஸ்ரீனிவாஸ் கவனிச்சு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நான் நீ பண்ணதை பார்க்கவான்னு கேக்குறாரு. இவங்களுமே எந்திரிச்சு இவரை பாக்குறதுக்காக விடுறாங்க. இவர் பாக்குறதுக்காக சும்மா தான் வந்திருப்பாரு. அவனுங்க இந்த விஷயத்தை தான் பண்ணிட்டு இருக்காங்க, நீ அதுக்கேத்த மாதிரி உட்காருன்ற மாதிரி இவங்க கிட்ட சொல்லிட்டு போயிடுறாரு. இவங்களுமே மறைச்ச மாதிரி உட்காந்துடுறாங்க. அந்த ரெண்டு பசங்களும் ஈர வேலை பண்ணிட்டு போறான்டா அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்றாங்க. ஆர்திக்கும் சும்மா இருக்குடா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆர்திக்கு பிடிக்கும்ல, இப்ப மீரா கிட்ட பேசுறதுக்காக வராரு. ஒரு கார்டை தான் இவங்க கிட்ட தரலாம்னு நினைக்கிறாரு. ஆனா மீரா இந்த கார்டெல்லாம் வேணான்ற மாதிரி சொல்றாங்க. ப்ளீஸ் வாங்கிக்கோன்னு சொல்றாரு. அப்ப கூட அவங்க வேணான்னு சொல்றாங்க. இதனால ஆர்திக்கும் கோவப்படுறாரு. அந்த கார்டை ஒரு இடத்துல வச்சுட்டு கிளம்பிடுறாரு. இவங்களுக்கு பிரியான ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அவங்க விக்ரந்த்னு ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விக்ரந்த் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆர்திக்கோட ஃப்ரெண்டா தான் இருப்பான். நம்ம இந்த வாரம் வெளியே போலான்ற மாதிரி சொல்றான். பிரியாவும் சரின்ற மாதிரிலாம் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மாடியில இருந்து இவங்க கவனிக்கிறாங்க. அவங்களாம் சந்தோஷமா இருக்காங்க, நம்ம தான் இல்லன்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. இப்ப ஸ்ரீனிவாச ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்து ஸ்ரீனிவாச கிஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மாவும் ஸ்ரீனிவாச லஞ்சுக்கு கூப்பிட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்களுமே ஸ்ரீனிவாச அந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. அவனுமே சந்தோஷமா இந்த இடத்துக்கு வந்துடுறான். இப்ப அம்மா தான் சமைச்சிருப்பாங்க, சாப்பாடுலாம் பரிமாறுறாங்க. ஆண்டி, உங்க கைப்பக்குவம் சூப்பரா இருக்கு. ஹாஸ்டல் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போயிருந்தது, உங்க சாப்பாடை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நிம்மதியா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றான். அவங்களுமே சந்தோஷப்படுறாங்க. ஆண்டி, நீங்களும் அந்த ஸ்கூல்ல தானே படிச்சீங்க, உங்க ஹாஸ்டல்ல ஏதாவது நடந்திருக்கா சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறான். அனிலா ஸ்கூல் படிச்ச டைம் பயங்கரமா ஒரு பையன் இவங்களை லவ் பண்ணிருப்பான். ப்ரொபோஸ் பண்றதுக்காக ஹாஸ்டல்லாம் எகிரி குதிச்சு வந்துருவான். அப்பன்னு பார்த்து மழை பெஞ்சிரும். அந்த பையனும் அந்த இடத்துல மாட்டிருப்பான். இவங்களுக்குமே லைட்டா பிடிச்சிருக்கும். ஆனா இவங்க ரிஜெக்ட் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. அதை சொல்லி இந்த இடத்துல சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப மீரா ஸ்கூல்ல இருக்கும் போது ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க. ஆக்சுவலா படிக்கட்டுல பொண்ணுங்களா இறங்கிட்டு இருக்காங்கல்ல, அதெல்லாம் அவனுங்க 3 பேர் சேர்ந்த மாதிரி தப்பா வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. இவனுங்க வீடியோவே எடுக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி மீரா பார்த்து செம்மையா ஷாக் ஆயிடுறா. அதாவது ஆர்திக்கும் ஃப்ரெண்ட்ஸும் தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த மேடம் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறா. மேடம், அவங்க 3 பேர் சேர்ந்து இப்படி பண்றாங்கன்ற மாதிரி சொல்றா. அதுக்காக தான் பொண்ணுங்களை ஸ்கர்ட்டை பெருசா போட சொல்றேன், யாரு கேக்குறீங்கன்ற மாதிரி அவங்க புலம்பிட்டு இருக்காங்க. இல்ல மேடம், இதுக்கு நம்ம ஆக்ஷன் எடுக்கணும், நீங்க ஏதாவது பண்ணுங்கன்ற மாதிரிலாம் இவ சொல்றா. சரி, நான் பிரின்சிபல் கிட்ட பேசுறேன்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. இப்பதான் மீராவோட அப்பாவை நமக்கு காட்டுறாங்க. இவர் வெளியூருக்கு அடிக்கடி போயிடுவாரு போல, எப்பயாவது மட்டும் தான் வீட்டுல இருப்பாரு போல. இப்ப இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா மீராவோட அப்பா சொந்தக்கார பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, 21 வயசுல ஒரு நபர் கூட ஓடி போயிருக்கா. அது சார்ந்து அவர் பேசிட்டு இருக்காரு. 21 வயசுல ஒரு பொண்ணுக்கு என்ன மெச்சூரிட்டி இருக்கும், தப்பான முடிவை எடுத்துட்டான்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்டுட்டு இருக்க ஒய்ஃப் இருக்காங்கல்ல, 21 வயசுல தான் நீங்க என்ன ப்ரப்போஸ் பண்ணீங்க, அப்ப நீங்களும் தப்பான முடிவை தான் எடுத்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்படியும் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. இதை கேட்டோன்னா ஒய்ஃபோட முகம் டோட்டலா மாறிடுது. மேற்கொண்டு எதுவுமே பேசாம அமைதியா ஒய்ஃபும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஷாப்பிங்காக அம்மா பொண்ணு 2 பேருமே வந்திருக்காங்க. பொண்ணு ஒரு ட்ரெஸ் ஆசைப்படுறா. சரி எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி அம்மாவும் இந்த இடத்துல சொல்லிடுறாங்க. அதே சமயம் அந்த பையனை படிக்கிறதுக்காக வீட்டுக்கே பொண்ணு வர வைக்கிறா. அம்மாவும் பரவாயில்லன்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. கதவை திறந்தே வைக்கணும்ன்ற மாதிரி பொண்ணு கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க.
இந்த பொண்ணு படிக்கலாம்னு நினைக்கிறா, ஆனா அவன் இருக்கான் பாத்தீங்களா, கையை பிடிச்சு நோண்டிக்கிட்டே இருக்கான். அதே மாதிரி கிஸ் பண்றதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். நம்ம படிப்போம் வேணான்ற மாதிரி இவங்களும் கொஞ்சம் தள்ளி தள்ளி விடுறாங்க. அவங்களுக்கு விருப்பம் இல்ல போலன்ற மாதிரி இவன் யோசிக்கிறான். சரி நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, நான் வெளியே இருக்கேன், நீ படின்ற மாதிரி அவன் எந்திரிச்சு போயிடுறான். அவன் எந்திரிச்சு போனதுக்கு அப்புறம் இவங்க பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. அவன் போனதுக்கு அப்புறம் மீராவால பெருசா படிக்க முடியல. அவன் என்ன பண்றான் பாப்போன்னு பாக்குறதுக்காக வெளியே வராங்க. பார்த்தா அவன் இருக்கான்ல, அனிலா கிட்ட தான் பேசிட்டு இருக்கான். அனிலா ஸ்கூல் படிக்கும் போது பண்ண விஷயத்த பத்தி எல்லாம் அவன் கிட்ட சொல்றாங்க. அவனுமே சிரிச்சு கேட்டுட்டு இருக்கான். இப்ப மீராவும் கொஞ்ச நேரம் இங்க நிக்கிறாங்க. எப்படியாவது நம்ம கிட்ட வர வைக்கணும்னு யோசிக்கிறாங்க. இப்ப ரூம்க்கு வந்தவங்க பாட்டை பிளே பண்ணிடுறாங்க. இந்த பாட்டு எனக்கு பிடிக்கும்ன்ற மாதிரி அவன் இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறான். ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி வைப்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அம்மாவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவன் இருக்கான் பாத்தீங்களா, மீராவோட கையை பிடிச்சி டான்ஸ் ஆடுறதுக்கு ட்ரை பண்றான். இதை கவனிச்சிட்டு இருக்க அம்மா என்ன பண்றாங்கன்னா சட்டுன்னு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப அம்மா அவன் கையை பிடிச்சி டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பொண்ணை பண்ண விடக்கூடாதுன்றதுக்காக தான் அம்மா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அவனுமே இங்க இருந்து கிளம்பிடுறான். இன்னைக்குதான் ரிப்போர்ட் கார்டு தரப்போறாங்க போல. இப்ப பேரண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அந்த 3 பசங்களை பத்தி டீச்சர் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க போல. 3 பசங்களோட பேரண்ட்ஸும் ரொம்ப கோவப்படுறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் மீராவும் கவனிச்சுக்கிட்டே தான் உள்ள வந்துட்டு இருக்கா. மீராவை பத்தி டீச்சர் புகழ்ந்து பேசுறாங்க. நல்லா படிக்கிறா, இதே மாதிரி கண்டினியூ பண்ண சொல்லுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. மீராக்கு பிரியான ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அந்த பொண்ணோட மார்க் நாளுக்கு நாள் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. அதுக்கு விக்ரந்த் தான் காரணம்ன்றது டீச்சருக்கு புரியுது. அவன் நல்ல பையன் இல்ல, அவன் கூட எல்லாம் சேர விடாத, நீ தான் உன் ஃப்ரெண்டுக்கு புரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி மிஸ், நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி மீராவும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. மீரா இருக்காங்கல்ல, ஸ்ரீனிவாசு கூட நெட் சென்டருக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேருமே நெட் சென்டருக்கு வந்துடுறாங்க. செக்ஸை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நெட்ல எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. மொத்தம் எத்தனை பொசிஷன் இருக்கு, எந்தெந்த இடத்துல எல்லாம் கையை வச்சா நிறைய பிளஷர் கிடைக்கும்ன்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அதெல்லாம் ஒரு டைரியில நோட் வேற பண்ணி வச்சுக்கிறா. இப்ப வீட்டுக்கு வந்தவ பார்த்தா பாத்தீங்களா, அந்த விஷயத்தெல்லாம் பிராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. இவ பிரியா கூட சேர்ந்த மாதிரி தியேட்டருக்கு போலான்ற மாதிரி பிளான் வச்சிருப்பா. அதை பத்தி அப்பா கிட்ட சொல்றா. எது தியேட்டருக்கு போக போறியா, 12th எக்ஸாம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. 3 மணி நேரத்துல என்ன ஆயிட போகுது அப்படின்ற மாதிரி இவ்வளவு பர்மிஷன் வாங்குறா. ஆனா இவ சின்ன ட்ரெஸ் போட்டிருக்கிறது அப்பா பாக்குறாரு. எதுக்காக இந்த ட்ரெஸ் எல்லாம் போட விடுறன்ற மாதிரி ஒய்ஃபு கிட்ட கேக்குறாரு. ஒரு நாள் தானே, பரவாயில்ல இருக்கட்டும்ன்ற மாதிரி ஒய்ஃப் தான் சப்போர்ட்டிவா பேசுறாங்க. இப்ப பிரியா கூட்டு போறதுக்காக வரா. சரி போயிட்டு வான்ற மாதிரி இவங்களும் பொண்ணு அனுப்பி வச்சிடுறாங்க. மீரா உண்மையில பிரியா கூட போற மாதிரி பிளான் இல்ல, ஸ்ரீனிவாசு கூட வெளியே போற மாதிரி தான் பிளான். நான்லாம் வரலன்ற மாதிரி பிரியா கிட்ட சொல்லிட்டு இருக்கா. பிரியா அந்த 3 பேரை நீ தானே மாட்டி விட்ட, அந்த 3 பேருமே உன் மேல கோவமா இருக்காங்கன்ற மாதிரி சொல்றா. எது நான் மாட்டி விட்டனா, நான்லாம் மாட்டி விடல அப்படின்ற மாதிரி இவ சொல்றா. சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்புறா. ஆக்சுவலா ஸ்ரீனிவாச பாக்குறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்துடுறா. ஒரு பகுதிக்கு யாருமே வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சு அந்த பகுதிக்கு 2 பேருமே வந்துடுறாங்க. அந்த இடத்துல இவங்க கிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தான் ஸ்ரீனிவாசன் நடந்துக்கிறான். ஒரு ஸ்டேஜ்ல இவங்க இருக்காங்கல்ல, சட்டுன்னு அவனை விட்டு விலகிடுறாங்க. எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பண்ற, உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்ற மாதிரி மீரா கேக்குறாங்க. எனக்கு ஒரு எக்ஸ் இருந்ததா சொன்னல, அந்த எக்ஸ் கூட ஒன்னா இருந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இவனும் இந்த இடத்துல சொல்றான். ஆனா நெட் சென்டர்ல எதுவுமே தெரியாத மாதிரி தானே நீ பண்ண, அது ஏன் அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இல்ல எதுவுமே தெரியாம நீ இன்னசென்ட்டா பண்ணல, அதை பார்க்கும்போது ரொம்ப காமெடியா இருந்தது, அதை என்ஜாய் பண்றதுக்காக தான் எதுவுமே தெரியாத மாதிரி நானும் நடிச்சேன்ற மாதிரி சொல்றான். இவன் நடிச்சதா சொல்றான்ல, அதை கேட்டோன்னே இவங்களோட முகம் லைட்டா மாறிடுது. 3 மணி நேரம் இருக்கலான்னு பிளான் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க. ஆனா இப்ப போதும் கிளம்பலான்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்தோன்னா அம்மாவும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் பிரியா கூட போலன்ற மாதிரி சொல்றா. ஏன் பிரியா கூட போலன்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல பிரியா 3 பசங்க கூட போற மாதிரி பிளான் இருந்தது, அந்த 3 பசங்களுக்கும் எனக்கும் பிரச்சனை, அதனால தான் நான் போல, நான் லைப்ரரிக்கு தான் போனேன்ற மாதிரி சொல்றா. எது லைப்ரரிக்கு போனியா, சரி புக்கெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கியான்னு கேக்குறாங்க. இல்ல அங்கதான் இருந்து படிச்சுட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி இவ சமாளிக்கிறா. பொண்ணு பொய் சொல்ற மாதிரி தெரியுது, அதனால அனிலா கோவப்படுறாங்க. இதுக்கப்புறம் வெளியே போறேன்னா இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நீ போட்டுட்டு போக தேவையில்லைன்ற மாதிரி கோவமா சொல்றாங்க. அதே மாதிரி அந்த பையன் படிக்கிறதுக்காக வந்தானா 2 பேருமே ஒரே ரூம்ல உட்கார வேணாம், தனித்தனி ரூம்ல உட்காருங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த பையன் திரும்பி படிக்கிறதுக்காக வந்திருக்கான். அவன் வெளியே உட்காந்து படிக்கிறான், இவங்க உள்ள உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. அந்த ஸ்ரீனிவாஸ் படிச்சுட்டு இருக்கான் பாத்தீங்களா, அதுக்கு பக்கத்துல தான் பாத்ரூம் இருக்கு. இப்ப அனிலாவும் ஒரு குளியல போட்டுலாம் அப்படின்ற மாதிரி பாத்ரூம்குள்ள போய் கதவை சாத்திடுறாங்க. கதவை சாத்தனோட இவன் வேகமா மீராவோட ரூமை நோக்கி வரான். மீராவும் இவனுக்கு பக்கத்துல வந்து கிஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் அவனுக்கு ஹேண்ட் ஜாப்லாம் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. அம்மா வர மாதிரி சவுண்டு கேட்டோன்னா 2 பேருமே அவங்க இடத்துக்கு போய் உட்காந்துடுறாங்க. அம்மா இருக்காங்கல்ல, நான் துணியை எடுத்துட்டு வரதுக்கு மறந்துட்டேன், நீ கண்ணை மூடி திரும்பிக்கோ, நான் வெளியே போயிடுறேன்ற மாதிரி அந்த பையன் கிட்ட சொல்றாங்க. ஸ்ரீனிவாசம் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறான். அவன் வேற பக்கம் திரும்பிடுறான். அம்மாவும் அந்த கேப்ல கிளம்பிடுறாங்க. மீராவும் தனியா உட்காந்து கொஞ்ச நேரம் படிச்சிட்டு இருக்கா. சரி அவன் என்ன பண்றான் பாப்போன்ற மாதிரி வெளியே வரா. பார்த்தா அம்மா புக்கு படிச்சுக்கிட்டே தூங்கி இருக்காங்கன்னு தெரிய வருது. அவன் எங்கன்னு தேடி வந்தா அம்மாவோட ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்கான். எழுப்பலான்ற மாதிரி இவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள அம்மா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவன் டயர்டா இருக்கிறதா சொன்னா, அதனால தான் படுக்க சொல்லிட்டேன், நீ படிக்கலையா அப்படின்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க.
படிக்க போனோன்ற மாதிரி இவளும் இங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறா. அம்மா அவனுக்கு பக்கத்துல உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருக்காங்க. அவன் தலையில தட்டிலாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இத பாக்குற இவளுக்கு ரொம்ப பொசசிவா இருக்கு. என்ன அம்மா இப்படிலாம் பண்றாங்கன்ற மாதிரி யோசிக்கிறா. திரும்பி கொஞ்ச நேரம் மீரா படிச்சுட்டு வெளியே வரா. அப்படி வெளியே வரும்போது இவங்க ரெண்டு பேருமே படுத்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்படி என்னதான் புக்ல படிக்கிறீங்க, காட்டுங்க நானும் படிக்கிறேன்ற மாதிரி ஸ்ரீனிவாசம் புக்கை புடுங்குறான். அதுல கொஞ்சம் ஆட்டான சீன்ஸ் எல்லாம் வருது. அதெல்லாம் படிச்சு காட்டுறான். ஓஹோ இததான் படிச்சுட்டு இருந்தீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறான். புக்க குடு அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட இருந்து கஷ்டப்பட்டு இவங்க புக்கெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற பொண்ணுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. அப்பா தர காசெல்லாம் வச்சு இந்த மாதிரி புக்கை தான் நீங்க வாங்குறீங்களான்ற மாதிரி பொண்ணு கேட்கிறா. சட்டுன்னு உங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, அமைதியா இருக்காங்க. நான் எதாவது ரெடி பண்றேன்ற மாதிரி எந்திரிச்சு போயிடுறாங்க. இப்ப அம்மா 3 பேருக்காகவும் காஃபி எல்லாம் ரெடி பண்றாங்க. ஆனா 2 காஃபி கப்பை மட்டும் தான் எடுத்துட்டு வராங்க. ஒன்னு அவங்க கிட்ட தந்துடுறாங்க, இன்னொன்னு இவங்க குடிச்சிட்டு இருக்காங்க. பொண்ணுக்கு எடுத்துட்டு வரலன்னு பொண்ணுக்கு தெரியுது. இப்ப பொண்ணுமே கிச்சன்ல போய் அவங்க செஞ்சு வச்சிருக்கிறத எடுத்து குடிச்சிட்டு இருக்கா. அம்மாவும் இவங்க கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற பொண்ணுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இந்த மீரா இருக்கா பாத்தீங்களா, ஸ்ரீனிவாசுக்கு தரதுக்காக ஒரு டேப் மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கா. அன்னைக்கு மவுண்டெயின்ல நம்ம ஒன்னா இருந்தோம்ல, இன்னொரு வாட்டி போய் நம்ம ஒன்னா இருக்கலாம். ஏன்னா எக்ஸாம்ஸ் வரப்போகுது. இதுக்கப்புறம் நம்ம எப்போ ஒன்னா இருப்போம் தெரியாது. கடைசியா ஒரு வாட்டி ஒன்னா இருப்போம், கேட்டுட்டு உன்னோட பதில சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் இவ ரெக்கார்ட் பண்ணிடுறா. இன்னைக்கு ஸ்கூலா இருக்கும் போல இவளுமே அம்மா கூட ஸ்கூலுக்கு கிளம்பி வந்துடுறா. இப்ப அவன் எங்கன்ற மாதிரிலாம் தேடிட்டு இருக்கா. அவன் ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்கான். இப்ப அவன் கிட்ட பேசுறதுக்காக இவளும் வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறா. சமயம் கிடைக்கும் போது இந்த டேப்பை கேளுன்ற மாதிரி சொல்றா. சரின்ற மாதிரி அவனும் டேப்பை கையில வாங்கிடுறான். இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கிறத அந்த மிஸ் கவனிக்கிறாங்க. ஐயோ மிஸ் பாத்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி மீராவோட முகமே மாறிடுது. இப்ப மீராவும் கேஷுவலா அந்த மிஸ் முன்னாடி வர மாதிரி வந்துட்டு இருக்கா. மிஸ் கேட்டுட்டா என்ன சொல்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறா. ஆனா மிஸ் இருக்காங்கல்ல, இங்க இருக்க பிரியாவை தான் பாத்துட்டு இருக்காங்க. பிரியா அந்த விக்ரந்த் கூட பேசிட்டு இருக்கா. இதை கவனிக்கிற மீரா இருக்கல்ல, என் கூட ரூம்க்கு வான்ற மாதிரி இழுத்துட்டு வந்துடுறாங்க. நீ அந்த விக்ரந்த் கூட பழகிட்டு இருக்கிறது மிஸ்ஸுக்கு சுத்தமா பிடிக்கல. நீ என்னடானா அவங்க கண் முன்னாடியே நின்னு பேசிட்டு இருக்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த மிஸ் பார்த்தா எனக்கு என்ன பிரச்சனை, அந்த மிஸ் ஒன்னெல்லாம் கேட்க மாட்டாங்களா, நீ கூட தானே ஸ்ரீனிவாசு கூட பழகிட்டு இருக்க, நீ எந்த அளவுக்கு பழகுறன்றது கூட எனக்கு தெரியும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இப்ப பதிலுக்கு மீராவால எதுவுமே பேச முடியல. அங்க இருந்து கிளம்புறா. பிரியா சொன்னதை பத்தியே தான் மீரா யோசிச்சுக்கிட்டே வீடு வந்து சேர்றா. இவ வீட்டுக்குள்ள நுழையும் போது ஸ்ரீனிவாசோட ஓவர் கோட் இருக்குல்ல சோஃபால இருக்கு. நம்ம இல்லாத சமயம் இவன் எதுக்காக வந்திருக்கான்ற மாதிரி உள்ளுக்குள்ள யோசிக்கிறா. எங்க இருக்கான்ற மாதிரி தேடி வந்துட்டு இருக்கா. பார்த்தா வெளியே இருக்க ஒரு இடத்துல 2 பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை இவளுமே கவனிச்சிடுறா. பொண்ணு வந்துட்டான்னு தெரிஞ்சோன்னு அம்மா இருக்காங்கல்ல, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன்ற மாதிரி எந்திரிச்சு உள்ள போயிடுறாங்க. இவங்க 2 பேர் பேசினதை நினைச்சு பொண்ணு கொஞ்சம் கோவமா தான் இருக்கா. டேப்பை கேட்டியான்ற மாதிரி கேட்கிறா. எனக்கு டைமே கிடைக்கல, நான் கேட்கலன்ற மாதிரி அவன் சொல்றான். சரி என்ன சொல்லியிருக்க, என்கிட்ட சொல்லுன்ற மாதிரி கேட்கிறான். அதெல்லாம் சொல்ல மாட்டேன்ற மாதிரி இவங்க லைட்டா கோவப்படுறாங்க. அவங்க 2 பேர் பேசினது சுத்தமா பொண்ணுக்கு பிடிக்கல. நீங்க 2 பேர் அப்படி என்ன பேசுனீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறா. உன் அம்மா ஸ்கூல் டைம் கதையெல்லாம் சொன்னாங்க, வேற எதுவும் இல்லன்ற மாதிரி இவன் சொல்றான். நீங்க 2 பேர் இந்த மாதிரி பேசிக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கலன்ற மாதிரி இவ வெளிப்படையா சொல்லிடுறா. அதுக்கு அவன் இருக்கான்ல, நான் மட்டும் வேணும்ட்டேவா பேசுறேன், உன் அம்மா கூட ஒரு நல்ல பாண்டிங்ல இருந்தாதான் வீட்டுக்கெல்லாம் வர முடியும், உன்கிட்ட பேசி பழக முடியும், அதுக்காக தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றான். சரின்ற மாதிரி இவளுமே ஏத்துக்கிறா. அம்மாவும் காஃபி ரெடி வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க 2 பேருமே உள்ள எந்திரிச்சு போறாங்க. அந்த ஸ்ரீனிவாசோட பர்த்டே வரப்போது. இது தெரிஞ்ச அம்மா இருக்காங்கல்ல, நீ இந்த இடத்துக்கு வந்துரு, இங்கேயே கொண்டாடலாம், இங்கேயே படுத்து தூங்கிட்டு போன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரின்ற மாதிரி அவனும் ஏத்துக்கிறான். மீரா ரொம்ப சந்தோஷப்படுறா. இப்போ ஒரு பெட்ஷீட்டை எடுத்துட்டு போய் மாடியில ஒளிச்சு வச்சிடறா. ஒரு காரணத்துக்காக தான் இந்த இடத்துல ஒளிச்சு வைக்கிறா. அவனுமே இந்த இடத்துக்கு வந்துடுறான். இப்ப பர்த்டேக்கு கேக்கெல்லாம் வெட்டிடுறான். வெட்டின கேக்க முதல்ல அம்மாவுக்கு தான் ஊட்டி விடுறான். இதை பாக்குற மீராக்கு செம்மையா கோவம் வருது. ஆனா அதை காட்டிக்காம அமைதியா இருக்கா. அதுக்கப்புறம் தான் 2ஆவதா மீராக்கு ஊட்டி விடுறான். இப்ப படுக்கிற டைம் வந்துருது. சோஃபாலியே படுத்துப்பியா, கம்ஃபர்டபுளா இருக்குமான்ற மாதிரி அனிலா கேக்குறாங்க. நான் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட், எனக்கு எல்லாமே கம்ஃபர்டபுள் தான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். இருந்தாலுமே அனிலாக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. நீ ஒண்ணு பண்ணு, மீரா ரூம்ல போய் படுத்துக்கோ, நானும் மீராவும் என் ரூம்ல படுத்துக்கிறோன்ற மாதிரி அனிலா சொல்றாங்க. ஆனா மீராக்கு இதுல விருப்பம் இல்ல. ஏன்னா அம்மா கூட சேர்ந்து படுத்தா இவன் கூட மாடியில போய் ஒன்னா இருக்க முடியாது, அம்மா தூங்கினதுக்கு அப்புறம் ஒன்னா இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவ யோசிக்கிறா. அவன் தான் கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்றான்ல, ஏமா மாத்துறீங்க, அவன் இங்கேயே படுத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. நான் தான் சொல்றேன்ல, உன் ரூம்ல அவன் படுத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி அம்மா திரும்பி சொல்றாங்க. என் ரூம்ல எல்லாம் படுக்க கூடாது, என் ரூம்ல நான் தான் படுப்பேன்ற மாதிரி இவ சொல்றா. அப்படியா, சரி இவன் என் ரூம்ல படுத்துக்கிட்டோன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. நீ பெட்ஷீட்லாம் எடு, என் ரூம்க்கு வந்து படுன்ற மாதிரி ஸ்ரீனிவாசி கிட்ட சொல்றாங்க. அவனுமே சரின்ற மாதிரி எந்திரிச்சிடுறான். இதை பார்த்து மீரா பயங்கரமா அப்செட் ஆயிடுறாங்க. நம்ம பிளான் எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. நாங்க சீக்கிரமா எந்திரிச்சு படிக்கலான் இருக்கோன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. சரி எழுப்பணும்னு நினைக்கும் போது வந்து எழுப்பிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா அவனை ரூம்ல படுக்க வச்சுட்டு நம்ம ரூம்ல வந்து படுத்துருவாங்கன்ற மாதிரி தான் பொண்ணு யோசிச்சிருப்பா. ஆனா பொண்ணு மட்டும் தான் ரூமுக்கு போக சொல்றாங்க. அம்மா அவனுக்கு பக்கத்துலயே படுத்துக்கலான்ற மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க.
ஏதோ அவனுக்கு பக்கத்துலயே படுக்க போறாங்களான்ற மாதிரி பொண்ணு பயங்கரமா யோசிக்கிறா. இப்ப ரெண்டு பேருமே ரூம்க்குலாம் போயிடுறாங்க. எப்படா மணி 5 ஆகும், அவனை போய் எழுப்பலாம், மேல போய் ஒன்னா இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த மீரா யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப மணி 5 ஆயிருது. இந்த மீரா இருக்கல அம்மா ரூம் கதவை தட்டிட்டு இருக்கா. அம்மா டாப்பால் போட்டு தான் உள்ள இருக்காங்க போல. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு தான் கதவை திறக்கிறாங்க. அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இவளுமே எழுப்புறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா அவன் எந்திரிக்கவே மாட்டான். சரி ஒரு மணி நேரம் கழிச்சு வருவோன்ற மாதிரி கிளம்பிடுறா. திரும்பி 6 மணிக்கு ஒரு வாட்டி அவன் ரூம்ல போய் பார்க்கலாம்னு நினைக்கிறா. இப்பயும் அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அம்மா தான் முழிச்சிட்டு இருக்காங்க. இவன் எந்திரிக்கவே மாட்டான்ல, அதனால மீராவும் அப்செட் ஆன மாதிரி இந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுறாங்க. நீங்க ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன், எந்த வீட்லயாவது வயசு பையனை இப்படி பக்கத்துல படுக்க வைப்பாங்களா? வாய்ப்பே கிடையாது. படத்துல மட்டும்தான் இந்த மாதிரி சீன் எல்லாம் வைக்கிறாங்க. இந்த மீரா பெட்ஷீட்டை ஒளிச்சு வச்சதுக்கு காரணம் மேல போய் சம்பவம் பண்ணலான்றதுக்காக தான். இப்ப அது நடக்கல. பயங்கரமா இவ்வளவு டென்ஷனா அந்த பெட்ஷீட் எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு இருக்கா. இப்ப கோவமா தான் ரெடியான மாதிரி உக்காந்துட்டு இருக்கா. இவன் இப்பதான் முழிச்சு வெளியே வரான். நீ 2-3 வாட்டி எழுப்புறதுக்கு ட்ரை பண்ணதை பத்தி உன்னோட அம்மா என்கிட்ட சொன்னாங்க. சாரி, என்னால எந்திரிக்க முடியாம போயிருச்சு. நைட்டு ரொம்ப நேரம் உன்னோட அம்மா பேசிட்டு இருந்தாங்க, அதனால தான் லேட்டா தூங்குனேன், அதனால தான் எந்திரிக்க முடியலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அப்பயும் இவன் எதுவுமே பேசாம கோவமா இருக்கா. இவன் இருக்கான்ல கையெல்லாம் தொட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேருமே திரும்பி அந்த மலை பகுதிக்கு போலான்னு நினைக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேருமே அந்த பகுதிக்கு வந்துடுறாங்க. இவருக்கால காண்டம்லாம் எடுத்துட்டு வந்திருப்பா, அவனுக்கு போட்டு விட்டுறா. இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல ஒன்னாலாம் இருந்துட்டு இருக்காங்க. முன்ன மாதிரி மீராவால படிக்க முடியல, போக்கஸ்லாம் கம்மியாகிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி பிரியா கிட்ட எல்லாம் அடிக்கடி பேசுவாங்கல்ல, இப்ப பிரியா கிட்டயும் பெருசா பேசுறது இல்ல. இவங்க பாட்டுக்கு படுத்து தூங்கிடுறாங்க. இப்ப சாரும் ஒரு எக்ஸாம் பேப்பரை தராரு. எப்பவுமே எடுக்கிற மார்க்கை விட கம்மியா தான் இவ எடுக்கிறா. நீ ஏறுவன்னு பார்த்தா இறங்கிட்ட, படிப்புல போக்கஸ் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் அந்த சாரும் லைட்டா திட்டுறாரு. ஆக்சுவலா ஒரு நாள் இவங்க எல்லாருமே சாரி கட்டுவாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த நாள் வந்துருது. அம்மா எடுத்து தந்த சாரியை தான் இவ கட்டிட்டு இருக்கா. இவ கட்டுறதுக்கு கஷ்டப்படுறத அந்த டீச்சர் கவனிக்கிறாங்க. அந்த டீச்சருக்கு தான் இவளை ரொம்ப பிடிக்கும்ல, நான் ஹெல்ப் பண்றேன்ற மாதிரி பக்கத்துல வந்து ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் அம்மாவும் இவளை பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த டீச்சர் கிட்ட சொல்றாங்க. டீச்சரும் கொஞ்சம் தள்ளி போயிடுறாங்க. இப்ப அம்மா ஹெல்ப் பண்ணலாம் நினைச்சா இவ விடவே மாட்டா. அம்மா மேல லைட்டா கோவப்படுறா போல. அதை மீறியும் அம்மா பின்னு குத்தி விடலாம்னு நினைக்கிறாங்க. பின்னி ஏடக்கூடமா இவ மேல குத்திடுது. இவ முறைச்சு பாக்குறா. அம்மாவும் சரி நீயே ரெடி ஆயிக்கோ அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவளால தனியா பின்னெல்லாம் குத்த முடியல. அதனால திரும்பி டீச்சர் கிட்ட தான் ஹெல்ப் கேட்கிறா. டீச்சரும் அந்த பின்னெல்லாம் குத்தி விட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயம் இவ ஒரு விஷயத்த பார்த்து ஷாக் ஆயிடுறா. ஆக்சுவலா இப்ப கூட அம்மா இருக்காங்கல்ல, வெளியே வச்சு அந்த ஸ்ரீனிவாஸ் கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. இவன் எதுக்கு அம்மா கிட்டயே பேசிட்டு இருக்கான்ற மாதிரி இவன் மேலேயும் கோவம் வருது. ஸ்ரீனிவாஸ் அடிக்கடி இவங்க வீட்டுக்கு வராம பாத்தீங்களா, அதை பத்தி இப்பதான் இந்த டீச்சருக்கு யார் மூலியமாவோ தெரிய வந்திருக்கு போல. என்னமா ஸ்ரீனிவாஸ் நடுவுல அவன் வீட்டுக்கு வரானாமே, இதெல்லாம் எனக்கு சரியா படல. அவன் நல்ல ஸ்டூடெண்ட் மாதிரி எனக்கு தெரியல, நீ படிப்புல போக்கஸ் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் அட்வைஸ் பண்றாங்க. இன்னைக்கு ஒரு நாள் மீரா தான் பிரின்சிபல் மாதிரி செயல்படுவாங்க. மத்த சீனியர்ஸ்லாம் சாருங்க மாதிரி செயல்படுவாங்க. ஆர்த்திக் இருக்கார்ல, இவங்களோட அசிஸ்டன்ட் மாதிரி செயல்பட்டு இருக்காரு. ஜூனியர் பசங்களை இன்னைக்கு ஒரு நாள் இவங்க தான் பாத்துக்கணும் போல. ஆர்த்திக்கோட லவ் இவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஆர்த்திக்க மாட்டி விட்டுருக்காங்க. ஆர்த்திக் இவங்க மேல ரொம்ப கோவத்துல இருக்கான். ஆர்த்திக்கும் ஃப்ரெண்ட்ஸும் கலாய்க்கலான்னு முடிவு பண்றாங்க. இவங்க உறுதிமொழி சொல்லுங்கன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பசங்க சொல்லிட்டு இருக்கும் போதே இவங்க இருக்காங்கல்ல, பசங்களா கிளம்புங்கன்ற மாதிரி அனுப்பி விடுறாங்க. கிண்டல் பண்றதுக்காக தான் பண்றாங்கன்னு புரியுது. இந்த இடத்துல கூட ஸ்ரீனிவாஸ் சப்போர்ட் பண்ண மாட்டாரு. அமைதியா அங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் கவனிச்சிட்டு இருக்காரு. பிரின்சிபல் மேடம் அப்படின்ற மாதிரி அவனுங்க 3 பேருமே நக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால அப்செட் ஆன மீரா இருக்காங்கல்ல, மாடிக்கு போலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா மாடியோட கீ அந்த டீச்சர் கிட்ட தான் இருக்கும். இவங்க கிட்ட கீ இல்லன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துக்கு ஸ்ரீனிவாஸ் வந்துடுறாரு. ஸ்ரீனிவாசா அந்த இடத்துல இவங்களுக்கு சப்போர்ட்டிவா நிக்கல. ஏன் சப்போர்ட்டிவா நிக்கல, நீயாவது உறுதிமொழி சொல்லிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எல்லாரையும் மீறி நான் மட்டும் என்ன செய்ய முடியும், சாரின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. வேணா இந்த கீ வேணா வாங்கி தரவான்னு கேக்குறாரு. அந்த டீச்சர் கிட்ட நீ எப்படி வாங்குவ, கஷ்டம்ன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி கீ கொடுக்கணும், அவங்களுக்கு எப்படி கீ கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். நான் பேசி கீயை வாங்கிட்டு வந்துடுறேன், நீ இங்கேயே வெயிட் பண்ணுன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறான். இவன் பேச்சே கொஞ்சம் தப்பா இருக்குல்ல, என்ன இப்பெல்லாம் பேசுறான் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப அந்த டீச்சர் கிட்ட போய் இவன் சகஜமா பேசிட்டு இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல அவங்க கிட்ட இருந்து கீ எல்லாம் வாங்கிட்டு இருக்கான். இவன் என்ன கீ எல்லாம் வாங்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்க ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்கிறத திரும்பி அந்த 3 பசங்க பாத்துடுறாங்க. பிரின்சிபல் மேடம் அங்கதான் இருக்காங்க போல, வாங்க போலான்ற மாதிரி வேகமா இவங்களை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்காங்க. இத பாக்குற மீராக்கு பயமே வந்துருது. இங்க இருந்து ஓடணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு பயந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. அங்க வரதுல ஆர்த்திக் மட்டும் தான் வேணான்னு சொல்றாரு. மத்த எல்லாருமே அட்டாக் பண்ற மாதிரிலாம் வந்துட்டு இருக்காங்க. பயத்துல மீரா இருக்காங்கல்ல, ஒரு ரூம்குள்ள வந்து கதவை சாத்திடுறாங்க. இங்க இருந்து அம்மாக்கு கால் பண்ணும் அப்படின்ற மாதிரி வேகமா அம்மாக்கு கால் பண்றாங்க. அதே மாதிரி இங்க இருக்க டீச்சருக்கும் கால் பண்ணும் அப்படின்ற மாதிரி டீச்சருக்கு கால் பண்ணிடுறாங்க. டீச்சர் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.
வந்த டீச்சர் இருக்காங்கல்ல வெளியே இருக்க பசங்க கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. ஆதிக்கோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்கல்ல தப்பிக்கிறதுக்காக ஒரு பொய்ய சொல்றாங்க. ஸ்ரீனிவாசும் மீராவும் ஒன்னா இருந்தாங்க, அதை நாங்க பார்த்துட்டோம், அதனால தான் மீரா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா, எங்க மேல தப்பில்லைன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவனுங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்ற மாதிரி மீராவும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த டீச்சர் உள்ள வந்துடுறாங்க. மீராவும் அவங்க தான் துரத்துனாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அவங்க ஏன் காரணமே இல்லாம துரத்த போறாங்கன்னு டீச்சர் கேள்வி கேட்கறாங்க. அவனுங்க இந்த மாதிரி சொல்றாங்களே உண்மையான்ற மாதிரி கேட்கறாங்க. அதெல்லாம் பொய்ன்ற மாதிரி மீரா சொல்லிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துல அம்மாவும் வந்து என்ன விஷயம்ன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. டீச்சரும் அந்த 2 பசங்க சொன்னதை சொல்றாங்க. அதாவது ஸ்ரீனிவாசும் மீராவும் இன்அப்ராப்ரியேட்டா இருந்திருக்காங்க, இதுதான் பசங்க பார்த்து துரத்தி இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. என் பொண்ணு அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டா அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. ஸ்ரீனிவாஸ் கூட அடிக்கடி உங்க பொண்ணு பேசினதை நானே பார்த்திருக்கேன், அந்த ஸ்ரீனிவாச அடிக்கடி உங்க வீட்டுக்கு கூட வருவானாமே அப்படின்ற மாதிரி டீச்சர் கேட்கறாங்க. இதை கேட்ட அம்மா பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. என் வீட்டுக்கு யார் வரணும் வரக்கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணுவேன், அதெல்லாம் நீங்க தேவையில்லாம தலையிடாதீங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோபமா பேசிடுறாங்க. வா கிளம்பலான்ற மாதிரி பொண்ணை கூப்பிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வெளியே வரும்போது கூட அந்த 2 பசங்க கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுல ஒரு பையன் அம்மாவோட பைக் மேல எல்லாம் உட்காந்து இருக்கான். அம்மாவும் எந்திரி அப்படின்ற மாதிரி கோபமா சொல்றாங்க. அமைதியா எந்திரிச்சிடறான். இப்ப அம்மாவும் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்புறாங்க. அம்மா தானே இப்ப சப்போர்ட்டிவா பேசினாங்க, அதனால பொண்ணுமே அழுதுகிட்டே அம்மாவோட முதுகுல சாஞ்சிடுறா. டீச்சர் சொன்னதை பத்தி அம்மா ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாங்க. இப்ப நைட்டு சாப்பாடை இவங்க 2 பேருமே பேசிக்காம தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில அவன் இருக்கான் பாத்தீங்களா, நேத்து தான் எல்லாத்தையும் நான் கேள்விப்பட்டேன் சாரின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இப்ப உட்காந்து இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கான். இவங்க இருக்காங்கல்ல ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி கீ கொடுக்கணும்னு சொன்னல, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விஷயம் பிடிக்கும், அதுக்கேத்த மாதிரி நம்ம பேசினா எல்லாம் கரெக்டா இருக்கும், நான் அதை மீன் பண்ணி தான் அப்படி சொன்னேன், தப்பெல்லாம் எதுவும் சொல்லன்ற மாதிரி சொல்றான். சரி எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. உனக்கு புல்ஷிட்டா பேசினா பிடிக்காது, ஸ்ட்ரெயிட்டா பாயிண்ட்டுக்கு வந்து பேசினாதான் உனக்கு பிடிக்கும், உன்கிட்ட அந்த மாதிரி தான் நான் பேசுவேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இவங்களுமே லைட்டா ஸ்மைல் பண்றாங்க. இவங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம் அம்மா பாதி காதுல கேட்டுறாங்க போல. சரி என்கிட்ட என்ன மாதிரி பேசுவேன்ற மாதிரி கேக்குறாங்க. நீங்க சமைக்கிறது நல்லா இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்ககிட்ட அதுக்கேத்த மாதிரி தான் நான் பேசுவேன்ற மாதிரிலாம் சொல்றான். அப்படியான்ற மாதிரி அம்மாவும் கேட்டுட்டு மத்த வேலையை பார்க்கறதுக்காக கிச்சன் சைடு போயிடுறாங்க. ஆனா இவன் பொய்யான காரணத்தை தான் சொல்லியிருக்கான்றது ஈரனுக்கு தெரியுது. நீ பொய்யான காரணத்தை சொல்லியிருக்க, எனக்கு தான் புல்ஷிட் பிடிக்காதுல்ல, நீ நேரடியா விஷயத்த சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. உனக்கே தெரியும்ல அவங்க ரொம்ப லோன்லியா இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் அட்டென்ஷன் தந்தா போதும், அதை வச்சு அவங்களை ஈஸியா கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். ஆனா இதை கேட்கிற ஈரின் உள்ளுக்குள்ள பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இவன் சாதாரண ஆள் இல்ல, ரொம்ப மோசமானவனா இருக்கான், எல்லாருக்கும் எப்படி நடந்துகிட்டா பிடிக்கும்னு தெரிஞ்சு அந்த மாதிரி நடந்துக்கிறான், இவங்கிட்ட கேர்ஃபுல்லா இருக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப கிளம்புறதுக்காக அவன் வாசலுக்கு வந்துடுறான். நான் திரும்பி அடுத்த வாரம் வரவான்ற மாதிரி கேட்கிறான். இவங்க எந்த ஒரு பதிலும் சொல்லாம இருக்காங்க. என்ன எதுவுமே சொல்லாம இருக்காங்கன்ற மாதிரி அவன் யோசிக்கிறான். ஒன்னதான் கேட்கிறேன், நான் திரும்பி அடுத்த வாரம் வரவான்ற மாதிரி திரும்பி கேட்கிறான். இப்பயே இவங்க பதில் சொல்லாம இருக்காங்க. பொண்ணு பேசாம இருக்கிறத அம்மாவும் கவனிக்கிறாங்க. இவங்க கடைசி வரைக்கும் பதிலே சொல்லல. சரி நான் கிளம்புறேன்ற மாதிரி அவனும் இங்க இருந்து கிளம்பிடுறான். திரும்பி இவனை கூப்பிடக்கூடாதுன்ற மாதிரி ஈரின் யோசிச்சிருக்காங்க. ஏன்னா அவனை பத்தி தெரிஞ்சிருச்சுல, இவன் கிட்ட கவனமா இருக்கணும்னு முடிவு எடுத்துடுறாங்க. உன் அம்மா லோன்லியா இருக்காங்கல்ல, கொஞ்சம் அட்டென்ஷன் தந்தா கூட போதும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பான். அதை பத்தியே தான் இவங்க திரும்ப திரும்ப யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப காலையில சமயம் இவங்க மாடியில உட்காந்து எண்ணெல்லாம் தேய்ச்சிட்டு இருக்காங்க. அம்மாவும் அதை வந்து பாக்குறாங்க. வாங்கம்மா என்ன தேய்க்கணுமான்ற மாதிரி இவ கேக்குறா. அம்மாவும் பக்கத்துல வந்து உட்காந்துடுறாங்க. அம்மா விட்டு விலகி போனோம்ல, இதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணக்கூடாதுன்ற மாதிரி இவ புரிஞ்சுக்கிறான்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப எண்ணெயெல்லாம் தேய்ச்சிட்டு இருக்கும் போது இவளுக்கு லைட்டா கண்ணீர் வருது. அந்த கண்ணீர் அம்மா மேல எல்லாம் சிந்த ஆரம்பிக்குது. ஒண்ணு இல்லைன்ற மாதிரி அம்மாவும் கண்ணத்தெல்லாம் தட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் மூலியமா என்னதான் சொல்ல வராங்கன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். ஒரு 17 வயசு பொண்ணோட வாழ்க்கையில அந்த பருவத்துல என்னென்ன மாதிரியான ஆசை வரும், என்னென்ன மாதிரியான விஷயத்த பண்ணணும்னு தோணும், இந்த விஷயத்தெல்லாம் காட்டுற மாதிரி தான் இந்த படத்துல காட்சி பத்தி இருப்பாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.